கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்தில் நம்ம பாவத்தை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். முதலாவது நம்ம பார்த்தோம், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று பார்த்தோம். ரெண்டாவது நம்ம பார்த்தோம், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்தில். மூன்றாவது நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒருவேளை நம்ம செய்கிற வேலைக்கு நமக்கு சம்பளம் கிடைக்கும் அல்லவா, அதே மாதிரி பாவத்திற்கு ஒரு சம்பளம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. இந்த பாவம் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள உருவாகிறது என்று பார்க்க என்று சொன்னார். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார். யாக்கோபு 1:13-14-15 பார்ப்போனா, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள முதல்ல எப்படி பாவம் பிரவேசிக்கிறதுனா, தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான். முதல்ல அவனுக்குள்ள ஒரு டிசைர், விருப்பம், எதையோ பார்த்துட்டு அவனுக்கு ஒரு இச்சை வந்துடுது. அதாவது விருப்பம் என்பது வேட, இச்சை என்பது தவறு என்று தெரிந்தப்புறம் அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு தீராத ஒரு ஆசை தான் என்னது இச்சை. அந்த ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்னது இச்சை வருது, அதனால இழுக்கப்படுகிறான். ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து, ஏதோ ஒரு நபரை பார்த்து, ஏதோ ஒரு பழக்கத்தை, குடி பழக்கம், ஏதோ ஒன்றை பார்த்து முதல்ல அவன் என்ன செய்யறானா இழுக்கப்படுகிறான். ரெண்டாவது சிக்கி கொள்கிறான். முதல்ல அது லேசாத பாவம் இழுக்குது, இழுத்து கொஞ்சம் அதை டேஸ்ட் பண்ண பிறகு அதில் அவன் கண்ணியில் சிக்குண்ட மாதிரி அவன் சிக்குண்டுறான். அது பிறகு அதே அவன் எந்த இச்சையில விழுந்தானோ அதனாலே அவனுக்குள்ள சோதிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அது திரும்ப திரும்ப செய்யும் டெம்ப்டேஷன், திரும்ப திரும்ப அவனுக்குள்ள அந்த பாவ உணர்வுகள் வந்து கொண்டே இருக்கிறது. பின்பு இச்சையானது, இந்த இச்சை அப்படியே போய் போய் அது என்ன செய்தான், கர்ப்பம் தரிக்கிறது என்று சொல்லப்பட்டு, கர்ப்பம் தரிக்கிற நமக்கு தெரியும் அல்லவா. ஒரு குழந்தை பெறுவதற்கு முன்பாக ஒரு 10 மாதங்கள் அந்த குழந்தை என்ன செய்ய வேண்டியும், அந்த கர்ப்பத்தில் உருவாகி கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆர்கன்ஸாய் உருவாகி 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 அது முழுமை பெற்ற பிறகு அது ஒரு குழந்தையாய் பிறக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பாவம் என்ன செய்தான், ஃபஸ்ட்டு இச்சையில் தொடங்கி அந்த இச்சை அப்படியே கர்ப்பம் தரித்து பாவத்தை அதுக்கு ஒரு முழுமை வந்த பிறகு எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதோ அந்த இச்சை அப்படியே பூர்ணப்படும் போது அது பாவமாய் மனுஷனிட வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த பாவம் திரும்ப அப்படியே கூடி கூடி அது ஃபுல் ஸ்டேஜ் ஆகும்போது மனுஷனுக்குள்ள என்ன வந்துருதான், மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ பாவம் எப்படி எங்கே தோன்னா இச்சையில தான் உருவாகிறது. அவன் தன் யார் மற்றவங்க செய்ய வேண்டாம், தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது என்னத்தை பிறப்பிக்குமா, மரணத்தை பிறப்பிக்கும். அதான் வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். கடைசியில் எங்கே கொண்டு போய் விட்டுருது, அது மரணத்தில் கொண்டு போய் மனிதனை விட்டு விடுகிறது. அப்போ எதெல்லாம் ஒரு இன்றைக்கி நிறைய பேருக்கு பாவம்னா என்னன்னே தெரியல. இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் பாவமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்கறது பாவமா, சிகரெட் குடிக்கிறது பாவமா அப்படின்ட்டு அநேகர் என்ன செய்வாங்க, கர்த்தரை அறிந்தவர்கள் கூட கேட்பாங்க, இதிலெல்லாம் என்ன பாவம் இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்ம செய்கிற காரியத்தில் கர்த்தர் அதில் பிரியப்படுவாரா என்று கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம பார்க்கிற காட்சிகள் இன்றைக்கு அருவருப்பான காட்சிகள் இன்றைக்கு காட்டப்படுகின்றது. அதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் அதில் பிரியப்படுவாரா? அதனால் இந்த நாட்களில் நம்ம உள்ளமே நம்மை குற்றவாளியாய் உணர்த்தும் போது அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், இது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல என்று சொல்லி. எந்த காரியத்தை செய்யும் போதும் நமக்குன்னு கர்த்தர் ஒரு மனசாட்சியை தந்திருக்கிறார். அது உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் ஆராய்கிற ஒரு தீபமாக இருக்கிறது என்று சொல்லி
நீதிமொழிகள் சொல்கிறது. நம்முடைய உள்ளத்தை முதலாவது ஆராய வைக்கிறதே அந்த நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற மனசாட்சி என்ற விளக்கு தான். அது முதல் பாவம் செய்ய தொடங்கும் போது நம்மை உணர்த்த ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம மனசாட்சியை நம்ம மழுங்கி போடும்போது தான் தொடர்ச்சியாக அந்த பாவத்தில் நம்ம ஈடுபட ஆரம்பிக்கிறோம். ஆனால் நமக்குள்ள எல்லாருக்குள்ளும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த மனசாட்சியை வைத்திருக்கிறாரு. அதனால் அது ஃபஸ்ட்டு நம்மளை அந்த ரெட் லைட்டை காண்பிக்கும் போதே நாம் அதிலிருந்து என்ன செஞ்சு விடணும், விலகி விட வேண்டும். இன்னும் நிறைய பேருக்கு எதெல்லாம் பாவனே தெரியாமல் இருக்கிறாங்க. நம்ம வாசிக்கலாம், யாக்கோபு 4:17 சொல்கிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு எப்படிமா இருக்குமா, பாவமாக இருக்கும். இது நன்மை, இந்த நன்மை நம்மளால் செய்ய முடியும், ஆனாலும் அதை அறிந்திருக்கிற பிறகும் நம்மளால் செய்ய முடியும் என்கிற தகுதி இருந்த போதும் நம்ம அதை செய்யாவிட்டால் அது நமக்கு எப்படி இருக்குமா, பாவமாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்கிறது. அப்போ நமக்கு அறிந்த பிறகு நம்ம செய்யாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது நமக்கு பாவமாய் மாறிவிடும். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 3:4 சொல்கிறது, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு 10 கட்டளைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளைகளில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது 2ஆய் சுருக்கி கற்பனைகளும் கட்டளைகளும் இதில் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி அவர் அத்தனை கற்பனைகளையும் 2ஆக மாற்றி கொடுத்தார். 1, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்வாயாக என்பதே முதலாம் கட்டளை. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ என்ன செய்யணும், அன்பு கூர்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நியாய பிரமாணத்தின் கட்டளைகளை நம்ம மீறுகிறதே என்ன செய்தால் பாவம் என்று யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறத பார்ப்போம். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம், ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்துல பாவம் இல்லை, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை, அவரை அறியவும் இல்லை. ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அவர் சொன்னபடி நம்ம நடப்போம் என்று சொன்னால் நம்மளால பாவம் செய்ய முடியாது. அதே வேளையில் நம்ம பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் தேவனை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம் தான். 3வது நம்ம பார்க்கிறோம், அதே 1 யோவான் 5:17 சொல்கிறது, அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதியான காரியங்கள் நமக்கு தெரியும், எது நீதி எது அநீதி என்று சொல்லி, அநீதி எல்லாமே பாவம் தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம அநீதியான காரியங்கள் பாருங்க, அநீதியான சம்பாத்தியங்களை நம்ம குறித்து பார்ப்போம். நமக்குன்னு கர்த்தர் குறிக்கப்பட்ட நம்ம செய்கிற வேலைக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு சம்பளம் கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் செய்கிறாங்க தெரியுமா, அந்த சம்பளத்தில் அவங்க திருப்தி அடைகிறதே இல்லை. ஏன்னா வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுறது. மனுஷன் செய்கிற எல்லா தீமைக்கும் முதல் காரணம் வேறா இருக்கிறது என்ன தெரியுமா, பண ஆசை. அதை மனுஷனை திருப்தி ஆக்குறதே கிடையாது. பண ஆசை அவன் திருப்தி அடையவே மாட்டான். கொஞ்சம் வாங்க தொடங்குவாங்க, லஞ்சம், திருப்பி கொஞ்சம் பெருக்குவாங்க, பத்தாது என்று சொல்லி வாங்கி கொண்டே இருப்பாங்க. கடைசியில் பிடிபட்டு சிறைச்சாலை அனுபவிக்க வேண்டிய காரியம், அநேகர் முன்பாக அவமானப்பட்டு நிற்க வேண்டிய காரியங்கள் வந்துவிடும். வேதம் சொல்கிறதே, அநீதியெல்லாம் பாவம்தான். அநீதியான சம்பாத்தியம் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. அநீதியான காரியங்கள், பிறனுடைய எல்லையை நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க. ஒருவேளை ஒரு குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகள் வரும்போது, அண்ணன் தம்பிக்குள்ள வரும்போது சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, தனக்கு தான் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை அபகரித்து தங்கள் சொத்துக்களை எடுத்துக்கொள்கிறவர்களும் உண்டு. அதனை விட அடுத்த குடும்பம் பாதிக்கப்பட்டு அவர்கள் கண்ணீர் சிந்தும் போது அது நமக்கு சாபமாய் மாறிவிடும். இப்படிப்பட்ட அநீதியான பொருட்கள் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கர்த்தர் போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, அது போதும் என்கிற மனநிலைக்கு ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னால், அவங்க தனக்கு இருக்கிறது போதும் என்கிற அந்த எண்ணம் யாருக்கு வருதோ அவதான் உண்மையான தேவ பிள்ளையா இருக்க முடியும். எனக்கு போதாது, பத்தாது என்று சொல்லி நம்ம இருப்போம் என்று சொன்னால் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம சிக்கி கொண்டு விடுவோம். வேதம் சொல்கிறது, அநீதி எல்லாம் பாவம் தான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநீதியான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை
சொந்த குடும்பத்திலேயே பிள்ளைகள் மத்தியில் ஒரு பிள்ளைக்கு ஒரு நீதி, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு நீதியை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? இப்படி அநேக பெற்றோர் இப்படிலாம் செய்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். எந்த அநீதியான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, காணப்படவே கூடாது. அநீதியெல்லாம் பாவம்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நம்ம பார்ப்போம் என்று சொன்னார். ரோமர் 14:23 ரோமருக்கு எழுதின நிருபம் 14:23 நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்று வேதம் சொல்கிறது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் எதனால் வரணும்? விசுவாசத்தினாலே வர வேண்டும். அதுக்கு முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அது மாம்சம் புசிக்கிறத பற்றிலாம் சொல்லப்பட்டு இருக்கும். அதுக்கு முந்தி உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக ஒன் மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயத்த காரியத்தை தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவன். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. எப்போவுமே நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிட்டு நம்ம செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்று விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யணும். விசுவாசம் இல்லாமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும், இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நம் விசுவாசம், அதாவது ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்கிறது? பாவமான காரியங்கள் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தினாலே வராத யாவுமே என்னதான் பாவம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அது மட்டுமல்ல, இன்னும் வேதம் சொல்கிறது, ரோமருக்கு எழுதின சுவிசேஷம் 5:12 பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாவம் எப்போ முதலாவது வந்தது உலகத்துல? ஒரே மனுஷனால. அந்த மனுஷன் யார்? ஆதாம். பாவம் செய்தபடினால அவனுக்குள்ள இருந்த ஆதி முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தபடினாலே மனுக்குலத்திற்கு என்ன வந்துச்சுது? பாவம் வர ஆரம்பித்தது. அந்த கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம் முதலாவது வந்தபடினாலே அதற்கு பிறகு வந்த அத்தனை சந்ததிகளும் இது வரைக்கும் இன்றைக்கு என்ன இருக்குது? பாவம். அது தாவீது சொல்கிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிள்ளைகள் பிறக்கும் போது எதுல தான் பிறக்கிறாங்க? பாவத்தில். தாயின் ஜென்ம சுவாபங்கள் அந்த பிள்ளைக்குள்ளே அப்படியே வந்துட்டு பிறக்கும். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவம் எப்படி வந்தது? ஆதி மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த முழு மனுக்குலத்துக்கு என்ன வருது? பாவம் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறும்போது கர்த்தர் நம்மை உணர்த்துவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் சொன்ன முதலாவது நான் சொன்னபடி நம்முடைய மனசாட்சியை நம்ம என்ன செய்யும்? குற்றம் என்று தீர்க்கும் என்று சொன்னால் அதை விட்டு விலகுவது நல்லது. அது மட்டுமல்ல, அதே 5:19 பார்ப்போம். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆனால் ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால நம்ம எல்லாரும் என்ன என்று தீர்க்கப்படுகிறோம்? பாவிகள் என்று மாறிவிடுகிறோம். ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதல், இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நாமளே நம்ம எல்லாரும் என்னதான் மாறிவிடுகிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்முடைய பாவத்தை தீர்க்கும்படி இயேசு என்ன செய்தார்? பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் என்ன செஞ்சார்? மனிதனாய் வந்து பிறந்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையிலே தன்னையே அவர் அர்ப்பணித்தபடியினாலே அவருடைய நாமத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னொரு பாவத்தை குறித்து வேதம் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:31-32 நம்ம பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படவில்லை. இங்கு ஒரு பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பாவம்? ஒரு பாவம் மன்னிக்கப்படவே முடியாது. அப்படிப்பட்ட பாவம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லுகிறார்? எந்த பாவமா இருந்தாலும் எந்த தூஷணமா இருந்தாலும் மனுஷருக்கு அதுக்கு மன்னிக்கப்படும். எப்போ மன்னிக்கப்படும்? ஆண்டவர் இடத்துல நமக்கு உணர்ந்து அவர்கிட்ட பாவ மன்னிப்புக்காக கெஞ்சி நிற்கும்போது, அவருடைய இரத்தத்தினால கழுவ நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அண்ணா வேதம் சொல்கிறது,
மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஒருவேளை இன்னைக்கு அநேக பேர் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று அறியாதபடியினாலே அநேகர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு விரோதமாய் பேசுவதை பார்க்கிறோம். ஒருவேளை பலவிதமான பாஷைகளை பேசும்போது அவர்களை குறித்து கேலி பேசுவதை நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரியாத காரியத்துல நம்ம ஒரு நாளும் விளையாடக்கூடாது. தேவனுடைய காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு தலைச்சுமே யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது அநேக வேதனை அளிக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அநேகரை குறித்து ஒருவேளை செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. சில பேர் அந்த செய்திகளை வைத்து கொண்டே தேவனுடைய பிள்ளைகளை அவர்கள் நியாயம் தீர்க்கிறத நாம் பார்க்கிறோம். அதனுடைய உண்மை அது என்ன காரியம் என்று அறியாமலே அநேகர் இந்த செய்தியின் அடிப்படையிலே அநேகரை துக்கப்படுத்துகிற விதமாய் பேசுகிறதை எழுதுவதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அநேக தேவ பிள்ளைகளை நாம் குற்றப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது அநேக தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட பிள்ளைகள் ஒருவேளை உண்மையாகவே வாழ்க்கையில எந்த பாவமும் செய்யாமல் கர்த்தருக்கு முன்பாக உண்மையை நீதியுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தவறான செய்திகளினாலே ஒருவர் தவறாய் அவர்களை குறித்து எழுதுகிறதுனாலே அவர்களை குறித்து தவறான காரியங்கள் பரப்பப்படுவதனாலே அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். அதை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்படி பொய்யான செய்திகள் அநேகம் வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒருவேளை அந்த மனுஷனுக்கு விரோதமாய் பேசினாலும் அவர்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் துக்கப்படுகிறார். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நமக்கு தேவையில்லாத காரியங்களை, நமக்கு மிஞ்சின காரியங்களில எதுவும் நம்மை தலையிடக்கூடாது. நாம் கண்ணார கண்டு ஒருவேளை ஒரு தேவனால முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதர் தவறுவதை நம்முடைய கண்ணால கண்டோம் என்று சொன்னால், நம்ம உண்மை என்று அதை அறிந்திருந்தோம் என்று சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர்களுக்காக தேவ சமூகத்துல அந்தரங்கமாய் ஜெபிக்கணும். நம்ம பார்த்த காரியத்தை மற்றவங்க சொல்லி தூற்றி கொண்டு கூட இருக்காது. ஏன்னா இதே காரியத்தை பேசிக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மனிதரோ என்றைக்கோ தேவனுடைய சமூகத்துல அழுது தன் பாவங்களை உணர்ந்து அவர் என்ன செஞ்சிருப்பாரு? மனம் திரும்பி இருப்பாரு. ஆனா அதை அறியாதபடினால தொடர்ந்து தூஷணம் பேசிக் கொண்டிருப்பார்கள், தொடர்ந்து தூஷணமாய் எழுதி கொண்டிருப்பார்கள். நம்ம இந்த காரியங்களுக்கு நம்ம விலக்கி காத்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான வார்த்தைகள் அது மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லி தேவ சமூகத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம காத்து கொள்ள வேண்டும். தாவீது பாவம் செய்த போது பாருங்க, அவன் தேவ சமூகத்துல எவ்வளவு உணர்த்தப்படுகிறான். அந்த பாவ அறிக்கை என்பது தாவீதின் இடத்துல இருந்து நம்மை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. என வேதம் சொல்கிறது பாவத்துக்கு சம்பளம் என்ன? மரணம். அந்த மரணத்துக்கு நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னவர்ல உடனடியாக மரணம் சம்பவிப்பது இல்லை. அந்த பாவம் அப்படியே பூர்த்தியாகி அந்த பாவத்திலே ஒரு மனுஷன் நீடித்திருக்கும் போது இன்னைக்கு பாருங்க, எய்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற நோயை பாருங்க, ஏதோ ஒரு இன்பத்திற்காக ஏதோ ஒரு நாளில் அவன் செய்த பாவம், அந்த பாவம் அவனை பிடித்து கொள்கிறது. அவனுடைய உடலை உருக்கி சிதைத்து கடைசியில் அவன் என்ன செய்தான்? அவன் எந்த பாவத்தினாலே அந்த வியாதியை அவன் சம்பாதித்தானோ அந்த வியாதியினாலே அவன் மரணத்தை தழுவுகிறது நம்ம பார்க்கிறோம் அல்லவா? அதனால ஜாக்கிரதையாய் நம்ம இருப்போம். தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி என் வார்த்தையிலும் நடக்கையிலும் நீங்க என்னை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் கடத்துல கொடுக்கணும். அவர் தான் நம்மை பாதுகாக்க முடியும். நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கர்த்தர் என்று சொல்கிறார். நான் பரிசுத்தன், ஆனால் நீங்க உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் தான் சொல்கிறாரு. நம்ம பரிசுத்தமாய் வாழணும்னா அவர் ஒத்தாசை இல்லாம வாழவே முடியாது. அவர்கிட்ட தான் கேட்கணும். எந்த காரியமா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லி, என்னால முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாவத்தை என்னால விட்டுவிட முடியாது, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறாரு. தாவீதை பாருங்க, 51ஆம் சங்கீதம், பத்சேபார் இடத்துல தவறாய் பாவம் செய்த போது அவனால் அதை பொறுக்கவே முடியல. உணர்த்தப்பட்டு அவனுடைய தீர்க்கதரிசி அவனை வந்து அவன் செய்த பாவத்தை உணர்த்தின போது அவன் இந்த அருமையான இந்த சங்கீதத்தை அவன் எழுதினதை பார்க்கிறோம். கேட்கிறார் தேவன் இடத்துல, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கோ, உம்முடைய மிகுந்த இரக்கங்கள்படி என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரியும். அதை தனியாக இதை வாசித்து பாருங்க. முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது மிகுந்த ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாவ அறிக்கையாக இருக்கும். அது மட்டுமல்ல, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்தேன், உங்கள் கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பத்தேன். அவர் சொல்கிறார் பாரு, என் தாய் இதோ நான் துர்க்கணத்தில் விருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் என்னை ஈசோப்பினால் கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவே என்னை
உறைந்த மலை, நீங்கள் என்ன கழுவிருங்க, உங்கள் ரத்தத்தினால என்ன கழுவிருங்க, நான் உறைந்த மலையில் என்ன ஆயிருவேன், வெண்மையாவே என்று சொல்கிறார். அது மட்டும் என் பாவங்களை பாராதபடிக்கு உங்கள் மகத்தை மறைத்து என் அக்கிரமத்தெல்லாம் நீக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாரு. ஒரு இருதயத்தை அவர் கேட்கிறாரு பாருங்க. 51ஆம் சங்கீதத்துல 10ஆம் வசனம் அழகாய் சொல்கிறது. தேவனே, இதைத்தான் நம்மளும் கேட்கணும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதைப்பையும். எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை தாங்க. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை அடையணும்னு நினைக்கிறீங்களா? கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நிலைவரமான ஆவி, அங்கே இங்கே புசாலாடுகிற அல்ல, ஒரு நிலைவரமான ஆவியை, பரிசுத்த ஆவியாய் என் உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, புதுப்பீங்க. உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க. பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீங்க. ரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவியனை, பாவம் செய்யும் போது இதெல்லாம் இழந்து போகிறோம், சந்தோஷத்தை இழந்து போகிறோம், உற்சாகமான ஆவியை நம்ம இழந்து போகிறோம். அதுதான் அவர் கேட்கிறாரு. உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க, உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யுங்கள் என்று கேட்கிறாரு. ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்ன செய்யறாரு, தான் செய்த பாவத்தை குறித்து மனம் கசந்து தேவ சமூகத்துல ஒரு அருமையான ஒரு விண்ணப்பத்தை அவர் ஏற்படுத்துறார். ஒருவேளை நீங்க தேவனை அறிந்தவர்களாக இருக்கலாம், அறியாதவர்களாக இருக்கலாம், பாவத்துல சிக்குண்டு கிடக்கிறீர்களோ, உங்கள்கிட்ட இந்த வேத வசனம் இருக்கும் என்று சொன்னால், இந்த சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை வைத்து அதன் அடிப்படையில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் எப்படி தாவீதை அந்த பாவத்தில் அவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனுக்குள்ள இருந்த அந்த மன வேதனை அவர் அகற்றி போட்டாரோ, அதே மாதிரி உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதே தாவீதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானது எல்லாம் அவன் செய்வான். அவன் செய்த ஒரு பாவம், ஆனால் அந்த பாவத்தை அவன் உணர்ந்து தேவ சமூகத்தில் தன்னை அப்படியாய் ஒப்பு கொடுத்து அவன் மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டபடினால தேவனிடத்தில் ஒரு சாட்சி அவன் பெற்றுக்கொள்கிறான். எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி தாவீதை குறித்து, அவர் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார் என்றார். தாவீது எனக்கு பிரியமானதை, எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனால தேவ சமூகத்தில் நம்ம எந்த பாவம் செய்திருந்தாலும், எந்த பாவமாக இருந்தாலும், கர்த்தரால கூடாத காரியம், மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு பாவம் தான். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். அதே நேரம் தேவ ஊழியர்கள் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினால தவறி போயிருப்பார்கள் என்று சொன்னாலும், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற தேவ ஊழியர்கள் ஏதோ ஒரு காரியத்தினால பாவம் செய்திருப்பார்கள் என்று சொன்னால் நமக்கு தெரியாது. அவர்கள் ஒருவேளை திரும்ப தேவ சமூகத்தில் தாவீதை போல விழுந்து கிடந்து பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம். அவர்களுக்கு விரோதமாய் நம்ம பேசாமல் இருப்பது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. அது நம்மை காத்து கொள்வதற்கு அது நமக்கு உதவி செய்யும். யாரை குறித்தும் குற்றப்படுத்தாமல் இருப்பது நல்லது. நமக்கு தெரியாத விஷயத்துல நம்ம தலையிட்டு கொள்ளக்கூடவே கூடாது. வீணாக நம் பாவத்தை சம்பாதித்து விடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? பாவத்தின் சம்பளம் மரணம். இச்சையானது அது என்ன செய்த நம்மளை கவர்ச்சிக்கிறது, சிக்குண்டு வைக்கிறது, சோதிக்கப்பட வைக்கிறது. சோதிக்கப்படும் போது அது பாவத்தை கற்பம் தரித்து அந்த பாவம் பூர்ணமாகும் போது அது மரணத்தை கொண்டு வருகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவ கிருபை வரமோ நமக்கு என்றென்றைக்குமாய் நித்திய ஜீவனை கொடுக்கிறது. மோட்ச வாசத்தை நமக்கு தருகிறது அல்லவா? அதனால ஒருவேளை பாவத்தில் சிக்குண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, அப்பா, உங்களுடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் எதை செலுத்த முடியும் ஆண்டவரே? நாங்கள் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவரே எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்தீங்கப்பா. நாங்கள் உங்களை தேடி வரலப்பா, நீங்கள் நாங்கள் இருக்கிற இடத்துலப்பா தேடி வந்தீங்க. இன்றைக்கும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே பாவத்திற்கு எங்கே போனால் பரிகாரம் கிடைக்கும் என்று சொல்லி தங்களை வருத்தி அப்பா மலைகளுக்கும் ஆண்டவரே, ஆறுகளுக்கும் குளங்களுக்கும் ஆண்டவரே தான்ப்பா பாவத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி தான தர்மங்கள் காணிக்கைகள் என்று சொல்லி ஆண்டவரே எல்லா இடத்துக்கும் சென்றும் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இயேசு யார் என்று அறியாமல் இருக்கிறார்களே, பாவத்தை போக்கும் வழியாக இந்த உலகத்தில் வந்து அவதரித்த அன்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவே, இன்றைக்கும் பாவத்தினாலே யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே மனம் வேதனைப்பட்டு வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க உங்களால் மட்டும் முடியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், நீங்க சிலுவையில சிந்த ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி ஒவ்வொருவரும் இந்த பாவத்திலிருந்து உங்கள் ரத்தத்தினால கழுவப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி யாரெல்லாம் உங்களே தங்களுடைய உள்ளத்தில் இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இந்த நிமிடமே ஒரு தலையிலான மாற்றத்தை நீங்கள் கொடுக்க போறபடியினாலே ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் அவர்கள் பெற்றிராத சமாதானத்தும் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவிக்க போகிறபடியினாலே ஸ்தோத்திரம். தூக்கமில்லாமல் கழிந்த நாட்களை கர்த்தர் மாற்றி போட போகிறபடியினாலே நன்றி செலுத்துகிறோம். பாவத்தின் நிமித்தம் தடைப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் என்றைக்கு அவர்கள் உணர்த்தப்பட்டு மனம் திரும்பினார்களோ அன்றைக்கே எல்லா ஆசீர்வாத தடைகளும் நீங்கி போகிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் அப்பா எங்கள் மனசாட்சியை சுத்தமாய் நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் உதவி செய்து வழி நடத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் எந்த பாவமும் செய்து விடாதபடி தூஷணம் பேசாதபடி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை இந்த பாவ உள்ளகளை பாவத்தில் விழுந்து விடாதபடி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அல்லவா, ஒவ்வொரு பிள்ளையும் உமக்குரியவர்கள் அல்லவா. பிசாசு அவர்களை களவாடாதபடிக்கவே அவர்களை பாதுகாத்து வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற பெற்றோரின் கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக கர்த்தர் நீங்க அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.